இந்த படம் வந்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபன், மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட், ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எந்த அளவு பார்த்தேன்னா, ஆரம்பிக்கும் போது ஒரு 8:30க்கெல்லாம் நான் போயிட்டேன். ஒரு 500 ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தியேட்டரில் அவங்க பண்ண கலாட்டாக்களும், அந்த கட் அவுட்டுக்கு அவங்க பண்ண பால் அபிஷேகமும், அது பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் பேனர்ஸு, கட் அவுட்ஸு, எல்லா ஃபேன்ஸும் ஓடி வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுறதும் சரி. அது பிறகு படத்துக்கு உள்ளே வந்தவொடனே நான் எப்பவுமே என்ன பார்ப்பேன்னா, ஒரு 2.5 மணி நேரம் அவங்கள வந்து நான் ஸ்டாப்பாக அவங்கள என்கேஜ் பண்ணியிருக்கா இல்லையா? அப்படின்னா அர்த்தம் பல இடங்களில் கூஸ் மூமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும். அவங்க செலிப்ரேட் பண்ணணும். அதாவது ஒரு சொல்லுவாங்க அப்படியே எரப்ட் ஆகணும். அப்படி எரப்ட் ஆகல வச்சிங்கன்னா அப்படியே டல்லாக படத்தை பார்த்துருந்தாங்கன்னா இன்டர்மிஷனில் தான் அப்பா என்னது இன்டர்வல் வந்துச்சா, அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்குமா அப்படின்லாம் எந்த ஃபீலிங்குமே குட் பேட் அக்லி கொடுக்கல. த்ரூ அவுட் த ஃபிலிம் அவங்க கண்டினியூஸாக எரப்ட் ஆகிட்டே இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாஸ் மூமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஒரு தீனா படத்தில் ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய என்ன துணிவு படம் வரையும் எல்லா ரெஃபரன்ஸும் கொடுத்து நம்மளை எப்படியெல்லாம் நம்ம அஜித் சாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ, எப்படியெல்லாம் அஜித் சார் நம்மளை என்டர்டெயின் பண்ணாரோ, அதை திருப்பி ஒரே படத்தில் பல விதங்களை நம்மளை வந்து ஒரு கலவையாக கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சுட்டாரு ஆதித்ய ரவிச்சந்திரன்.